இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது அந்த இரு எண்களின் பெருக்கு தொகை ஒற்றைப்படை எண்ணாக இருக்க நிகழ்தகவு காண்க. பாருங்க, மோஸ்ட்லி எல்லாமே ரெண்டு பகடைகளை வச்சுதான் சம்ஸ் கேட்பாங்க. ரெண்டு பகடைகளை வந்து ஒரே நேரத்தில் உருட்டுறாங்க. அந்த இரு எண்களோட பெருக்கு தொகை வந்து ஒற்றைப்படையா இருக்கணும். இப்ப ரெண்டு எண்ணை பெருக்கும் பொழுது அந்த ரெண்டு ஒற்றைப்படையினா என்னன்னு தெரியல, 1 3 5 7 9 11 13 இந்த மாதிரி போறதை தான் வந்து ஒன்று விட்டு ஒன்று போறதை தான் ஒற்றைப்படைன்னு சொல்றோம். இரட்டைப்படைனா 2 4 6 8 10 இது மாதிரி இரு மடங்கா போறதை வந்து இரட்டைப்படைன்னு சொல்லுவோம். இங்க என்ன கேட்குறாங்க, ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும். ரெண்டையும் பெருக்கும் பொழுது அந்த ஒன்னையும் பெருக்குனா ஒற்றைப்படை கிடைக்கணும், 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா ஒற்றைப்படை எண் கிடைக்கணும். சரிங்களா? அதை மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோஸ்ட்லி நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய சம்ஸ் அந்த இதுல எப்படியோ 2 3 சம்ஸ் கேட்டிருந்தாலும் நீங்க அந்த 1 of 1 1 of 2 1 3 1 4 அந்த இதை எழுதி வச்சிட்டீங்கன்னா அதை பார்த்து ஈஸியா நீங்க எல்லா சம்ஸ்க்கும் போட்டுக்கலாம். இப்போ நிகழ்தகவு கேட்குறாங்க. நம்ம இரண்டு பகடைகள்னா என்னென்ன வரும், n of s வந்து 36 அது எழுதியாச்சு. இப்போ n of e என்ன கிடைக்கும், 1 1 இது ரெண்டையும் பெருக்குங்க, 1 தான் வரும். 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3, 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5, அதே மாதிரி 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா 3, இது அதாவது 1 1 அது மாதிரி 3 1 இந்த லைன்ஸு இந்த லைன் அப்படி போகும். அடுத்தது 5 1 லைன், இதை பெருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒற்றைப்படையில கிடைக்கும். அதுவுமே வந்து 1 3 5 இங்கே பாருங்க, 1 3 5 அதே மாதிரி 3லையுமே 1 3 5 அதே மாதிரி 5லையும் இங்கே 1 வரும், 1 3 5 இதை பெருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒற்றைப்படை எண் கிடைக்கும். சரிங்களா? இது மொத்தமா எத்தனை இருக்கு, 9 இருக்குது. சரிங்களா? அப்ப n of e equal to 9. நமக்கு n of s தெரியும், இரட்டைப்படைகள் இரண்டு பகடைகள் அப்படிங்கிறதுனால 36. அப்ப p of e equal to n of e by n of s, 9/36. இதை அடிங்க, 1 9 4 36, அப்போ 1/4. சரிங்களா? அடுத்த சம், இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது கூடுதல் 8 விழுவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை காண்க. இங்க நிகழ்தகவு கேட்கல, வாய்ப்புகளோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அது என்ன ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, ரெண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டும் பொழுது அதனோட கூடுதல் வந்து 8 வரணும். எந்த ரெண்டு நம்பரை கூட்டும் பொழுது நமக்கு 8 வருது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு பகடைகள் அப்போ என்னென்ன வரும், இது ரெண்டையும் கூட்டி பாருங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று எழுதுறேன் பாருங்க. 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்க்கு மட்டும் நான் எழுதி காட்டுறேன். இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. 1 + 1 கூட்டினா என்ன வரும், 2 வரும். 1 2ஐயும் கூட்டினா 3 வரும். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 வரும். 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5 வரும். 1ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 6 வரும். 1ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 7 வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு எதுவுமே வந்து இதை ரெண்டையும் கூட்டும் பொழுது நமக்கு 8 வரணும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் வந்து 8 விழுவதற்கான வாய்ப்புகள் தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து எதுவுமே 8 வரல இல்லைங்களா? அடுத்தது ரெண்டாவது ஒன்ல இப்போ அடுத்தது எழுதி காட்டுற பாருங்க. 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 இது அடுத்ததுக்கு வருமா? அப்போ 2 ரெண்டையும் ஒன்றையும் கூட்டுங்க, 3 தான் வரும். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4 வரும். ரெண்டையும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 5 வரும். 4 2 6 5 2 7 6 2 8. அப்போ இந்த ரெண்டாவது இதில் வந்து 6ஐயும் 8ஐயும் கூட்டையில தான் நமக்கு 8 வருது இல்லைங்களா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், 2 6. சரிங்களா? அதே மாதிரி மூணாவதுக்கு போட்டிங்கன்னா 3ஐயும் 5ஐயும் கூட்டையில தான் நமக்கு 8 வரும். 5ஐயும் 3 8. நாலாவதுக்கு போட்டிங்கன்னா 4ஐயும் கூட்டையில் 8 வரும். அதே மாதிரி அஞ்சாவது இதுக்கு 5ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 8. ஆறாவதுல போட்டிங்கன்னா 6ஐயும் 2ஐயும் கூட்டையில் தான் 8 வரும். நமக்கு சம்மில் வந்து கூடுதல் வந்து 8 விழுவதற்கான எண்ணிக்கை மட்டும் கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை, 1 2 3 4 5, அப்போ 5. நிகழ்தகவு கேட்கல. சப்போஸ் நிகழ்தகவு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதை ரெண்டு பகடைகள்ங்கிறதுனால 36 வரும் n of s, n of a வந்து 5, அப்போ 5/36 இதுதான் ஆன்சர் வந்திருக்கும். நமக்கு நிகழ்தகவு கேட்கல, ஸோ இதோட விட்டுறலாம். அடுத்த சம், இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது கூடுதல் 7 விழுவதற்கான நிகழ்தகவு எண்ணிக்கை காண்க. எண்ணிக்கை தான் இங்கேயும் கேட்குறாங்க. ஆனால் முன்னாடி வந்து கூடுதல் 8 விழுவதற்கான சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து கூடுதல் 7. அப்போ எந்த ரெண்டு எண்களை கூட்டும் பொழுது நமக்கு 7 கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இரண்டு பகடைகள். ஸோ 1ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 7, 2 5 7, 3 4 7, 4 3 7, 5 2 7, 6 1 7. அப்போ இதெல்லாம் கூட்டும் பொழுது தான் நமக்கு 7 கிடைக்குது. அப்போ 1 2 3 4 5 6 6 இருக்கு. அப்போ வாய்ப்புகளின் எண்ணிக்கை என்னது, 6. சரிங்களா? அடுத்தது சம்ம பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.
ஒரு பொது விழாவில் 1 முதல் 1000 வரை எண்களிட்ட அட்டைகள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது. விளையாடும் ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை சம வாய்ப்பு முறையில் எடுக்கிறார்கள். எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டையில் எண் 500ஐ விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருந்தால் அவர் வெற்றிக்கான பரிசை பெறுவார். இதுல கண்டிஷன் என்ன சொல்றாங்க? முதலில் விளையாடுபவர் பரிசு பெற, இரண்டாவது முதலில் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெற, இந்த இரண்டிற்கான நிகழ்தகவுகளை காண்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது 1லிருந்து 1000 வரைக்கும் ஒவ்வொரு நம்பராக எழுதி ஒரு அட்டைப்பெட்டியில் போடுறாங்க. சரிங்களா? அந்த விளையாட்டில் விளையாடுற எல்லாத்துக்குமே சம வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 3 பேர் விளையாடுறோம் அப்படின்னா 3 பேர்த்துக்குமே சம வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு டைம் இப்போ நான் எடுத்த அட்டையை நான் ஒரு அட்டையை எடுத்துடுறேன். அந்த அட்டையை மறுபடியும் அதுக்குள்ளே வைக்க மாட்டாங்க, அதை தனியாக வச்சிடறாங்க. இதை மாதிரி ஒவ்வொரு அட்டையாக ஒவ்வொருத்தரும் எடுக்கும் பொழுது நான் ஒரு எண் எடுத்தேன் அப்படின்னா அந்த எண்ணோட வர்க்க எண் 500ஐ விட அதிகமாக இருக்கணும். அப்படி யாரோடது அதிகமாக இருக்கோ அவங்க தான் பரிசை பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் கொஸ்டின். அவங்க கேட்குறது என்னது? ஃபஸ்ட்டாக விளையாடுபவர் பரிசு பெற எவ்வளோ வாய்ப்பு இருக்குது நிகழ்தகவுன்னு கேட்குறாங்க. அடுத்தது வெற்றி பெற்ற அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினதுக்கு பிறகு ரெண்டாவதாக விளையாடுறாங்கல்ல அவங்க பரிசு பெற நிகழ்தகவு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கூறுவெளி அப்படிங்கிறது எஸ் கொடுத்துருக்காங்க. சமலையே 1 முதல் 1000 அதை தான் கூறுவெளின்னு சொல்கிறோம். S = 1 2 3 அப் டு 1000 வரைக்கும். சரிங்களா? இது ஸோ N ஆஃப் எஸ்ங்கிறது என்னது? 1000. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? அட்டையில் 500ஐ விட அதிகமாக உள்ள வர்க்க எண்கள் இருக்கும் நிகழ்ச்சியை நம்ம ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க தான் சொல்கிறாங்க 500ஐ விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருந்தால் அவங்க தான் அந்த வெற்றிக்கான பரிசை பெறுவார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ 1லிருந்து 1000 வரைக்கும் வர்க்கங்களின் கூடுதல் அதாவது வர்க்க எண்களோட வேல்யூ 500ஐ விட அதிகமாக இருக்கணும். அதாவது இப்போ 1 ஸ்கொயர் 1லேருந்து 1000 வரைக்கும்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப் டு 1000 ஸ்கொயர் வரைக்கும் வரும்ல. இப்போ 1 ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? 1 தான் வரும். 2 ஸ்கொயர் 4. இதை மாதிரி எந்தெந்த எண்களோட வர்க்கங்களின் கூடுதல் 500ஐ விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் 26 ஸ்கொயர் 27 28 29 30 31. சரிங்களா? அதாவது 1000க்குள்ளே வரணும், 500ஐ விட அதிகமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா 1000க்குள்ளே அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறதே 1லிருந்து 1000 வரைக்கும் தான். நீங்கள் நினைக்கலாம் அப்போ 1000 ஸ்கொயர் பண்ணாலும் 500ஐ விட அதிகமாக தானே போகும், 32 ஸ்கொயர் பண்ணாலும் 500ஐ விட அதிகமாக தான் போகும் அப்படின்னு இல்லை. 500ஐ விட அதிகமாக இருக்கணும், 1000ஐ விட கம்மியாக இருக்கணும். ஏன்னா 1000 வரைக்கும் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த நம்பர்ஸோட வர்க்கங்கள் வேல்யூ தான் 500ஐ விட அதிகமாக இருக்கும். 23 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 529. இதுவே கடைசி நம்பரான 31 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 961 வரும். இதுவே 32 ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா 1000ஐ விட அதிகமாக போயிடும். ஸோ அதை கேன்சல். இப்போ நமக்கு 500ஐ விட அதிகமாக உள்ள வர்க்க எண்கள் இருக்கும் நிகழ்ச்சி ஏ. அப்போ A = 23 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் 26 ஸ்கொயர் 27 ஸ்கொயர் 28 ஸ்கொயர் 29 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் 31 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ மொத்தமாக 9 இருக்குது. அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? முதலில் விளையாடுபவர் பரிசு பெறன்னு கேட்குறாங்க. முதலில் விளையாடுபவர் பரிசு பெற அவர் ஏவில் உள்ள ஒரு அட்டையை எடுக்க வேண்டும். அப்படி தானே? ஏன்னா 500ஐ விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருந்தால்தான் அவர் வெற்றி பெறுவார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது மட்டும்தான். அப்போ N ஆஃப் ஏ 9. முதலில் விளையாடுபவர் ஏன்னு கன்சிடர் பண்ணோம்னா P ஆஃப் ஏ = N ஆஃப் ஏ / N ஆஃப் எஸ். நமக்கு N ஆஃப் எஸ் தெரியும் 1000. அப்போ 9/1000. இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர். அடுத்தது முதலாமவர் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெற நிகழ்தகவு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, அடுத்தவங்க செகண்ட் பிளேஸ்க்கு வர்றவங்க வெற்றி பெறதுக்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்டே 9 இருக்கு அப்படின்னா மீதி முன்னாடி என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க? ஒருத்தவங்க எடுத்த அட்டையை நம்ம மறுபடியும் அதுக்குள்ளே வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதலாமவர் எடுத்த அட்டை வைக்கலை அப்படின்னா என்னாகும்? 1 கழிஞ்சிரும். அதாவது 7லேருந்து 1 கழிஞ்சிரும். அப்போ முன்னாடியே N ஆஃப் ஏ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 9 சொல்லியிருந்தோம். 9ல் 1 போச்சுன்னா என்ன வரும்? 8 வரும். சரிங்களா? அதே மாதிரி N ஆஃப் எஸ்ஸும்
1000 சொல்லியிருந்தோம். அதிலிருந்து ஒன்றை கழிச்சோம் அப்படின்னா 999 வரும். சரிங்களா? அப்போ P of B equal to N of B by N of S. இப்போ 8/999. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம்மு. ஆனால் கரெக்டாக நீங்கள் சம்மை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் போடணும், ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு பெட்டியில் 20 குறைபாடு இல்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடுடைய விளக்குகளும் உள்ளன. பெட்டியிலிருந்து சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு விளக்கானது குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8 எனில் குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கையை காண்க. அதாவது இந்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா, நிகழ்தகவு கேட்கல, அவங்க குறைபாடுடைய விளக்குகளோட எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. குறைபாடு, ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டிக்குள்ளே டேமேஜ் ஆன விளக்கு இருக்குது, டேமேஜ் ஆகாத விளக்கும் இருக்குது. டேமேஜ் இல்லாத விளக்கு வந்து 20 விளக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது டேமேஜ் ஆன விளக்கு எத்தனை அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே மொத்த விளக்குகளோட எண்ணிக்கை நமக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது ஒரு விளக்கானது குறைபாடுடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு வந்து 3/8ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ வாங்க, குறைபாடு இல்லாத விளக்கு, அது நமக்கு சம்மில் சொல்லிட்டாங்க 20ன்னு. ஓகே, 20. அப்போ குறைபாடுடைய விளக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ பெட்டியில் உள்ள மொத்த விளக்கு ஈக்குவல் டு குறைபாடு உள்ள விளக்கு ப்ளஸ் குறைபாடு இல்லாத விளக்கு. கரெக்ட் தானே? அப்போ N of S ஈக்குவல் டு குறைபாடு இல்லாத விளக்கு 20, நமக்கு குறைபாடுடைய விளக்கு தெரியாது, ஸோ அதை எக்ஸ். அப்போ 20 + எக்ஸ், இது ரெண்டையும் சேர்த்துனா தான் அந்த பெட்டியில் உள்ள மொத்த விளக்கு தெரியும். சரிங்களா? அப்போ ஏ என்பது குறைபாடு உடைய விளக்காக இருக்கும் நிகழ்வு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா P of A ஈக்குவல் டு எக்ஸ் பை 20 + எக்ஸ். இது வந்து ஏக்கான அதாவது குறைபாடு உள்ள விளக்குகளுக்கான இது. 20 + எக்ஸுங்கிறது மொத்த விளக்கு ஈக்குவல் டு இதற்கான வாய்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க, 3/8. சரிங்களா? கரெக்டாக கொடுத்துருக்கிறத நம்ம அப்படி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணுங்க. 8x ஈக்குவல் டு 3 of 20 + எக்ஸ். இப்போ இந்த 3 உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள். 20 3 60 + 3x, இங்கிட்டு 8x இருக்கும். இங்கே 8x, இங்கிட்டு வந்து 3x. அப்போ இந்த ப்ளஸ் 3x இந்த சைடு வந்துச்சுன்னா -3x ஆகிருக்கும். அப்போ 8ல் 3 போனால் என்ன வரும், 5x. 5x ஈக்குவல் டு 60. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ x ஈக்குவல் டு 60/5. 4×5 12×5 60. அப்போ x ஈக்குவல் டு 12. எக்ஸுங்கிறது என்னவா சொன்னோம், குறைபாடுடைய விளக்கு. அப்போ அந்த பெட்டிக்கில் வந்து குறைபாடுடைய விளக்குகள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும், 12 விளக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது, 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது கூடுதல் 8 கிடைக்க நிகழ்தகவு காண்க. நம்ம இது முன்னாடியே பார்த்தோம், ஆனால் எண்ணிக்கை மட்டும் கேட்டிருந்தாங்க. இந்த சம்மில் நிகழ்தகவு கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 2 பகடைகள் ஒரே நேரத்தில் விடும்பொழுது கூடுதல் 8 அப்படின்னா எந்த 2 நம்பரை கூட்டும் பொழுது நமக்கு 8 கிடைக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். 6 2 கூட்டினீங்கன்னா 8, 3 5 8, 4 4 8, 5 3 8, 6 2 8, மொத்தமாக 5 கிடைக்குது. N of E. 2 பகடைகளில் N of S வந்து என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். அப்போது P of E ஈக்குவல் டு N of E by N of S. அப்போ 5/36. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு இருக்க சம்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.